வணக்கம். 25ஆம் தேதி அவர்களுக்கு விற்ற 3 காக்ரோச் ஜனதா பார்ட்டி விற்ற 3 கோரிக்கைகளும் மத்திய அரசு, மோடி அரசு வந்து ஏற்றிருக்கிறது. ஒன்று வந்து தர்மேஷ் பிரதானுடைய ரெசிக்னேஷன். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நீட் பேப்பர் லீக்ல இறந்த குழந்தை அந்த மாணவர்களுக்கான நஷ்டஈடா ₹1,00,00,000 கொடுக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த எஃப்ஐஆர், அதாவது அந்த நடந்த வயலன்ஸ்ல, கலவரத்துல எஃப்ஐஆர் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி உடைய சப்போர்ட்டர்ஸ் மேல போடணும்னு சொன்ன 3மே வந்து மத்திய அரசு எடுத்துக்கிட்டது. அன்று இரவு, அதாவது 25 ஜூலை, நான் சொன்ன முக்கியமான நாள். அன்று இரவு பார்த்தீங்கன்னா, அங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல பார்ட்டி பண்ணாங்க. அது யாரோ வந்து ஒரு தற்கொலையை வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு தற்கொலை வீடியோ எடுத்து அது சோசியல் மீடியால வைரல் ஆயிடுச்சு. அது டிஃபெண்ட் பண்றதுக்கே வந்து அந்த கட்சிக்காரங்க, அந்த அந்த மாணவர்கள் பேரில் இருக்கக்கூடிய சமூக விரோதிகளை வந்து டிஃபெண்டே பண்ண முடியாம அவங்க வந்து என்னடா இப்படி ஆகி போச்சு, இப்படி லீக் ஆயிடுச்சுன்னு இருந்தாங்க. அதுக்கடுத்து 2வது நாள் ஜூலை 27ஆம் தேதி என்ன ஆச்சுன்னா, இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக், இந்த போராட்டத்தை முன்கூட்டி நடத்த அபிஷேக் தீபீர் வந்து 27ஆம் தேதி யூஎஸ்க்கு பறந்துட்டான். எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. அவங்க அப்பா வந்து ஒரு சாதாரண ஆளு. அவங்க குடும்பத்துடைய மாத வருமானம் ₹35,000. அவர்களுக்கு எப்படி யூஎஸ்ல ஒரு படிக்க வைக்கிறதுக்கான காசு இருக்கு? யார் இதை ஃபண்ட் பண்றான்றத நான் உங்களுடைய அறிவுக்கும் உங்களோட விஸ்டம்க்கே விட்டுறேன். ஸோ ஒரு சாதாரண ஆளு யூஎஸ்ல படிக்க முடியாது. ஏன் சார் சாதாரண ஆள் யூஎஸ்ல படிக்க முடியாது? அவங்க ஸ்காலர்ஷிப்ல போயிருக்கலாம், அது போயிருக்கலாம், அதுக்கெல்லாம் சொல்லுவாங்க. எவ்ரி திங் இஸ் தேர். பட் யூஎஸ்ல ஒரு விசா வாங்குறதுக்குன்னா, படிக்க வைக்கணும்னா, ஈவன் டூரிஸ்டர்ஸா போனோம்னா, ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இருக்குன்றதை காட்டணும். அது யூஎஸ் உடைய விசா பாலிசியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதை நீங்க காட்டணும், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை காட்டணும். நீங்க அப்பதான் உங்களுக்கு விசா தருவாங்க. அந்த அமௌண்ட்டை யார் தரா, யார் தருவாங்கன்றது உங்களுக்கு யார் தருவாங்க? யாருன்னா இந்தியாவில் இருக்கிற ஆன்டி ஃபோர்ஸஸ் தான். அது மட்டும் இல்லாம அவங்க 26ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான வக்கீல் கபில் சிபில். இந்த வரைக்கும் அவர் எந்த கேஸும் ஜெயிச்சதா இல்லை. ஆனா எல்லா கேஸும் அவர் ஆஜராகுவார். எல்லா கேஸும் ஆஜராகி தோத்துருவார். அவர் போய் பார்த்து லீகல் எக்ஸ்பர்ட், லீகல் ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க. ஸோ இல்லை, கபில் சிபல் யாருன்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய வக்கீல். இந்தியாவில் நடக்கிற எல்லா தீவிரவாதிகளுக்கும், இந்தியாவில் நடக்கிற எல்லா மோசமான கிரிமினல்ஸ்க்கும் அவர் தான் வக்கீலா இருப்பார். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க டாட்டை கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். ஜூலை 25, 2026 வந்து ரொம்ப முக்கியமான நாள். இந்தியாவோட எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணாரு. அன்று ஒரு ஈவினிங்னு சொல்லலாம், ஒரு 6 மணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா புதிய எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து மோடி அரசு நியமித்தது பிரஹ்லாத் ஜோஷி அவர்கள். அவர் வந்து ரொம்ப நாளா ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்கு அண்ட் பிஜேபியில இருக்காரு. இதுல என்ன ஒரு பாதிப்பு பிஜேபிக்கு ஏற்பட்டிருக்கு, என்ன விஷயங்கள் மாற்றங்கள் நடந்திருக்குன்றத நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். 12 வருடங்கள் மோடி அரசின் 12 வருடங்களில் இது வந்து நான்காவது எஜுகேஷன் மினிஸ்டர். ஸோ ஒரு துறையில மோடி அவர்கள் மிக மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கிறாருன்றதுக்கான ஒரு உதாரணத்துல இது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு துறையில ஒரு 12 வருஷத்துல 4 பேர் மாற்றுறது வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு மந்திரிகள் இல்லை, மினிஸ்டர்கள் இல்லைன்றதுக்கு எடுத்துக்காட்டு. ஏன்னா மோடி அவர்களோட பார்த்தீங்கன்னா பெரும்பாலான துறைகளில் பார்த்தீங்கன்னா இந்த 12 வருஷத்துல மாற்றங்கள் மிக குறைவா நடந்திருக்கும். ஹோம் மினிஸ்டர் பார்த்தா 2 ஹோம் மினிஸ்டர் தான் இருக்காங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் 2 பேர் தான் இருக்காங்க. ஃபாரின் மினிஸ்டர் 2 பேர் தான் இருக்காங்க. ஹோம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராஜ்நாத் சிங் இருந்தாரு, அப்புறம் அமித்ஷா இருக்காரு. ஃபைனான்ஸ்ல முதல்ல 5 வருஷம் அருண் ஜேட்லி இருந்தார். அவர் இருந்த பிறகு அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் வந்திருக்காங்க. ஃபாரின் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா சுஷ்மா ஸ்வராஜ் இருந்தாங்க. அதற்கு பின் வந்து ஜெய்சங்கர் இருக்காரு. டிஃபென்ஸ் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அருண் ஜேட்லி இருந்தார். கொஞ்ச நாள் நிர்மலா சீதாராமன் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்நாத் சிங் இருக்கார். பிரதமர் வந்து சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ முக்கியமான துறைகள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிதின் கட்கரி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே மினிஸ்டராக இருக்கார், தொடர்ந்து இருக்காரு. காமர்ஸ் மினிஸ்டர்ஸு, ரயில்வே மினிஸ்டர்ஸ், ஐடி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மினிஸ்டர்ஸு. ஸோ பெரிய துறைகளில் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் இருக்காது. ஸோ இந்த மாற்றம் என்ன குறிக்குதுன்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து பிஜேபி தப்புப்படுத்து ஒரு சிறந்த காம்பிடென்ட்டான கரெக்டான மந்திரியை வந்து எஜுகேஷன் துறையில, கல்வித்துறையில போடல்றதுக்கான உதாரணங்கள் இது. அன்று மாற்றப்பட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து தன்னுடைய போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க.
புதிய மந்திரிகள் புதிய பதவி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான இதுல வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, நான் வந்து எஃப்ஐஆர் வந்து, அதாவது இந்த போராட்டத்துல காக்ரோச் ஜனதா பார்ட்டி கூட நிறைய வந்து ஆன்டி இந்தியா, ஆன்டி நேஷனல் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து உள்ள போது நிறைய சேதங்கள் ஏற்படுத்தும். அதுக்கான வீடியோகள் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. மாணவர்கள் பேர்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அவங்க வந்து நிறைய பொது சொத்து வந்து சேதப்படுத்தினாங்க. இதை பத்தி நான் போன பதிவில போட்டிருப்பேன். சேதப்படுத்துறதுக்கு வந்து நிறுத்தணும்னா அதுக்கு வந்து கடுமையான சட்டங்கள் வேணும். அது வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா டெல்லி அரசு, ஹரியானா அரசு, பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால்ல கூட எங்கெங்கெல்லாம் பிஜேபி ஆட்சி இருக்கோ அந்த இடத்துல வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது வந்து எப்ப நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா 28/7 29 3 நாள், 27, 28, 29 நாள் வந்து 3 நாள் வந்து இதுக்கான ஹண்ட் நடத்தி நிறைய பேர் கைது பண்ணாங்க. அது கைது பண்ணது வந்து யாருமே வந்து அவங்களை காப்பாற்றல. இதுல இருந்து ஒண்ணு மாணவர்களை புரிஞ்சுக்கணும். அதாவது உங்களுக்கு தூண்டி விடுறவங்க உங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணும்போது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கும்போது உங்களை காப்பாற்றி யாரும் வர மாட்டாங்க. இதனால என்ன பாதிப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேர் வந்து எஃப்ஐஆர் வந்துச்சுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, ஏன் பாஸ்போர்ட் கூட கிடைக்காது. ஸோ உங்களோட வாழ்க்கையை நீங்களே வீணடிச்சுக்கிறீங்க. அதுல பெரும்பாலும் 95% பேர் அதுல போராட்டத்தில் கலந்தவங்க மன பேர் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையும் கிடையாது, அவங்களுக்கு வாழ்க்கையை பற்றி அக்கறையும் கிடையாது. அவங்களுக்கு வந்து தே ஜஸ்ட் நீட் டிஸ்ட்ரக்ஷன் அண்டு ஒரு மாதிரி ஒரு டிஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கணும். சரி, எப்படிப்பட்ட ஆளுங்க நான் இவங்கன்னா, இந்த பேட்மேன் படத்துல வருவாங்களே வில்லன்ஸ், ஜோக்கரு, இந்த பேன்லாம், அவங்களோட குறிக்கோள் முழுமே கிடையாது. ஜஸ்ட் தே வாண்ட் டிஸ்ட்ரக்ஷன் இந்த சொசைட்டி அந்த கண்ட்ரி. அப்படிப்பட்டவர்கள் தான் அது. இந்த பில்லை வந்து 26ஆம் தேதி வந்து கவர்மெண்ட் வந்து எல்லா கட்சியும் கூட்டி இதை வந்து பில்லா பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கணும். இதுல ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து இருந்த 20 பேர், அதாவது 28 பேர் மொத்தம் அவங்களுடைய எண்ணிக்கை, திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிகள் லோக்சபால 2024 நடந்த தேர்தலில் அவங்க வந்து 30 இடங்கள் ஜெயிச்சாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 பேர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க தனியாக வந்து என்சிபிஐ அப்படின்ற ஒரு கட்சியில ஏற்கனவே இந்த ஒரு கட்சி இது நார்த் ஈஸ்ட்ல அந்த கட்சியில சேர்ந்துட்டாங்க. ஸோ அதாவது 2/3 எம்பி எம்எல்ஏஸ் வந்து ஒரு கட்சி வந்து வெளியே போனா அது கட்சி தாவல் சட்டம் வந்து அதுல வந்து அவங்க மேல பாயாது. ஸோ அதனாலதான் பார்த்தீங்கன்னா 30ல் 20 பேர் பண்ணா 2ல் 3 பகுதி போயிட்டதுனால அவங்களும் வந்து என்டிஏவோட கூட்டம் நடந்துச்சு. என்டிஏவோட எம்பிஸோட கூட்டம் நடந்துச்சு பார்லிமெண்ட்ல. அப்போ எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெவலப்மெண்ட். இதுல என்ன இந்த கேபினெட்ல என்ன வந்து ஒரு இந்த சட்டத்துல என்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம்னா, முக்கியமா வந்து 3 மாற்றங்கள் கொண்டு வரப்படுது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டத்துல வந்து அதாவது தண்டனை பெற்றவங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் அபராதம் இருந்து இப்போ வந்து 10 கோடி ரூபாய் இருக்கு. அந்த அபராத தொகை 10 கோடி ரூபாய் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா 5 வருடம் இருந்து தண்டனை இது வந்து 10 வருடங்கள் ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைப்பிச்சிருக்காங்க. அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 மாதங்கள் மேக்சிமம் 90 நாட்களுக்குள்ள இந்த மாதிரி பேப்பர் லீக்ல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் வந்து கோர்ட் வந்து 90 நாட்களில் விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று போட்டாங்க. இப்போ வந்து எதிர்கட்சிகள் வந்து இது வந்து 26ல இருந்து வந்து கிட்டத்தட்ட 28 அந்த 4 நாள் வந்து பார்லிமெண்ட்ல ஒரு நாடாளுமன்றத்துல ஒரே அமலை இந்த ஆன்டி பேப்பர் லீக் பில்லு அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து பாஸ் பண்ண விடாம வந்து எதிர்கட்சிகள் வந்து போராட்டம் பண்ணாங்க, வெளிநடப்பு பண்ணாங்க. 26, 27 வந்து பார்லிமெண்டே நடக்கல. வந்தது ஒதுக்கப்படுது, மத்தியானமா இருந்துச்சு, ஒதுக்கப்படுது, இரவாச்சு, ஒதுக்கப்பட்டது, இப்படியே போயிட்டு இருந்துச்சு. என்னோட கேள்வி ஒண்ணுதான், எதிர்கட்சிகள் இந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டில சொல்லியிருந்தாங்க இது வந்து மாணவர்களை பாதிக்குது. அது மாணவர்கள் பாதிக்கிறதுக்கான ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு விடும்போது அது நீங்க ஆதரிக்கணும் இல்லையா? முதலாளி நீங்க தானே ஆதரிக்கணும். ஆனா ஏன் நீங்க ஆதரிக்க மாட்டீங்க? இதெல்லாம் வந்து இப்போ அதாவது இதெல்லாம் வந்து அவங்களே வந்து அவங்கள வந்து என்ன சொல்றேன் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க எதிர்கட்சி. நான் சொல்றது எதிர்கட்சினா எல்லா எதிர்கட்சிகளும் தான் சொல்றேன். அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்களே வந்து உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க. பெரிய விவாதங்கள் நடந்து எல்லா கட்சி விவாதம் நடந்து கிட்டத்தட்ட 5 நாள் நடந்திருக்கு. இந்த விவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னா அவங்க எதிர்கட்சிக்கு இன்னொரு விஷயத்தையும் எழுப்புனாங்க. என்னன்னா, இந்த மாணவர்கள் மேல போட்ட எஃப்ஐஆரையும் வந்து அவங்க எஃப்ஐஆர் போடக்கூடாதுனாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியும் என்ன சொல்லிச்சுன்னா இந்த எஃப்ஐஆர்ல எடுக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு பொது சொட்டு பண்ணவங்க எல்லாரும் மேலேயும் எஃப்ஐஆர் போடலான்னு சொல்லிச்சு. ஆனா இறுதியா பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா
அரசாங்கமே, மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி எஃப்ஐஆர்லாம் வந்து அவங்க மேல புதுசா போடப்படல. ஆனா ஏற்கனவே எஃப்ஐஆர் இருக்கிறவங்க, எவிடன்ஸ் இருக்கிறவங்க, பொது சொத்தை நாசம் பண்ண எவிடன்ஸ் இருக்கிறவங்க மேல வந்து எஃப்ஐஆர் எடுக்கப்படாதுன்னு சொல்லிச்சு. அது சுப்ரீம் கோர்ட் வந்து அதுக்கு வந்து துணை நின்றாலும் இந்த சமூக விரோதிகள், இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுறவங்க எல்லாரையும் அடையாளம் கண்டு அவங்க எல்லாரும் மேலே எஃப்ஐஆர் போடுவது. இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை இன்டெலிஜென்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணல. அது ஏதாவது என்ன பண்ணா ஃபோட்டோ எவிடன்ஸு, வீடியோ எவிடன்ஸு, நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டோட ரேபான் கிளாஸ்னு வந்திருக்கு, நிறைய கிளாஸஸ் வந்திருக்கு மார்க்கெட்டில். அது மூலமாக நீங்களோட ஃபேஸ் அப்ளிகேஷனை வச்சு ஒரு டோட்டல் பயோடேட்டா எடுத்துடுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய நீங்கள் போராட்டம் பண்ணும்போது உங்களோட கைரேகைலாம் பதிஞ்சிருக்கு இல்லையா, அது மூலமாகவும் மொத்த டீட்டெயில் எடுத்துருவாங்க. ஸோ அது மூலமாக தான் நிறைய பேர் அரெஸ்ட்டும் ஆயிருக்காங்க. அது அரெஸ்ட் ஆனவங்க பாதி பேர் எல்லாருமே கத்துறாங்க, யாருமே எங்களை காப்பாற்ற வரலன்றது. ஸோ இந்த விஷயங்கள் இப்படி நடந்திருக்கு. இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 29 நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் இந்த சட்டம் வந்து அமெண்ட்மெண்ட் பில்லாக பாஸ் ஆயிடுச்சு. 30 அதுக்கு அடுத்த நாள் ஜூலை 30 வந்து ராஜ்யசபாலையும் பாஸ் ஆயிடுச்சு. அது பாஸ் ஆன பிறகு நரேந்திர மோடி திருப்பியும் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பதிவு போட்டு நாங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டோன்னு சொன்னார். ஸோ சொல்லி ஒரே வாரத்தில் இந்த சட்டங்கள் வந்திருக்கு. என்னோட கேள்வி, இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த பேப்பர் லீக் வந்து ஆச்சுன்றது நிறைய பேர் இந்த பேப்பர் லீக் ஆச்சுன்னு தெரியும். ஆனா உண்மையா தெரியுமா, அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னு, இந்த பேப்பர் லீக் ஆச்சுன்றதே அரசாங்கமே தான் ஒத்துக்குச்சு. இது வரைக்கும் முன்னாடி பேப்பர் லீக் ஆனதுல தான் இந்தியாவில் வந்து நூற்றுக்கான பேப்பர் லீக் ஆயிருக்கு. இத்தனை 1 2 இல்லை, நூற்றுக்கணக்கான பேப்பர் லீக் ஆயிருக்கு. எதையுமே பேப்பர் லீக் ஆகி முடிஞ்சு ரிசல்ட்லாம் வந்த வரைக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து ஆமா சார் பேப்பர் லீக் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளேயே அவங்க காலேஜ்ல சேர்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ மேல வந்து பேப்பர் லீக் ஆகி எக்ஸாம் எழுதுறாங்கன்னா இந்த வருஷம் எண்டில் தான் வந்து சொல்லுவாங்க பேப்பர் லீக். அது கூட வந்து அந்த வருஷத்துக்கான அட்மிஷன்லாம் முடிஞ்சிட்டு இருக்கும். இந்த அரசாங்கம் என்ன பண்ணிச்சுன்னா பேப்பர் லீக் ஆயிருக்கு தப்புன்னு ஒத்துக்கிட்டு அதனாலதான் தள்ளி வைத்துச்சு. அதுதான் பிஜேபி பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். அதாவது ரொம்ப நல்லவனாவும் இருக்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு விதம். நல்லவனா இருக்கணும், நல்லவர்களுக்கு மட்டுமே நல்லவனா இருக்கணும், தவிர எல்லாருக்குமே நல்லவனா இருக்கக்கூடாதுன்றது. இது இப்படி இருக்கும்போது காங்கிரஸ் ஆளக்கூடிய 2 மாநிலம், ஒன்று வந்து கர்நாடகா, இன்னொன்று வந்து ஜார்க்கண்ட்ல. இங்க 2 மாநிலத்துல வந்து ஸ்டேட் லெவல்ல இந்த எக்ஸாம்ஸ்ல பேப்பர் லீக் ஆயிருக்கு. ஆனா அங்க எந்த போராட்டம் நடக்கல, அங்க எந்த ராஜினாமா சொல்லு. ஸோ இதை வந்து பொதுமக்கள் நீங்க உணரணும், இது எதுக்காக இந்த போராட்டம் நடக்குதுன்னு. அப்புறம் இந்த போராட்டத்துல முன்னு சொன்னாங்க, அமித்ஷாவும் மோடி அவர்களும் பதவியேற வரைக்கும் அடுத்த போராட்டம் தொடங்குன்றாங்க. ஸோ அதாவது ஹார்ஸ் இஸ் அவுட் ஆஃப், அதாவது தான் வாயிலே தவளை தன் வாயால் கெடும் என்று சொல்ல முடியும். ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத் ஆங்கிலத்தை சொல்ற மாதிரி இந்த போராட்டம்ன்றது பேர் மாணவர் போராட்டம் எல்லாமே போய் தான். இதுல ஒரே விஷயம் என்னன்னா ரெஜிம் சேஞ்ச், அதாவது பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பதவி விலகல்ன்றதுக்கான ஒரு விஷயம் தான். இந்த போராட்டம் இப்போ எல்லாம் விலகிடுச்சு, இப்போ எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. மோடி அவர்கள் ரொம்ப ராஜதந்திரமா என்ன பண்ணாரு, இந்த போராட்டத்தை உச்சத்துக்கு கொண்டு போய் மேலேருந்து அப்படியே மேலே போய் ஒரு பில்டிங் மேலேருந்து ஒரு பொருள் கீழே விட்டீங்கன்னா ஒன்று டப்புன்னு கீழே வந்து உடைஞ்சிடும். அந்த மாதிரி உடைச்சிட்டாரு. சில பேர் சொல்றாங்க மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்றாங்க. இது வந்து டீப் ஸ்டேட்டு, எந்தெந்த நாடுகள் எந்தெந்த ஆர்கனைசேஷன்லாம் இந்தியாவில் வந்து ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும் போராட்டம் மூலமா, ரெவல்யூஷன் மூலமா, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு என்ன இப்படி ஆயிடுச்சு, ஒரு எதிர்பார சர்ப்ரைஸான ஒரு ட்ரீட்மெண்ட்னு சொல்றாங்க. எதுவாக இருக்கட்டுமே இந்த போராட்டம் வந்து இப்போது நின்றுடுமானா, என்ன பொறுத்தவரைக்கும் இந்த போராட்டங்கள் இது வரைக்கும் நிற்காது. இது இன்னும் தொடரும். சொல்லப்போனால் அடுத்த போராட்டங்கள் இன்னும் வந்து உஷ்ணமா இருக்கும். 2029 தேர்தல் வரைக்கும் அடுத்த 3 வருடங்கள் வந்து இப்படிதான் போராட்டங்கள் இப்படிதான் இருக்கு. ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி மாணவர் போராட்டம் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து விவசாயம் போராட்டம் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை பூர்வமாக்க இப்படியே தான் போயிட்டே இருக்கும். இந்த நாட்டை வந்து எப்படிதான் வளர்ச்சி விடாம பண்ணி தேங்க நிலையை கொண்டு வரணும், ஒரு ஸ்டாக்னன்ட் நிலையை கொண்டு வரணுன்றது தான் வந்து டீப் ஸ்டேட்டா இருக்கட்டும், வெஸ்டர்ன் பவர்ஸா இருக்கட்டும், இஸ்லாமிக் பவர்ஸா இருக்கட்டும், எல்லா இந்தியாவுக்கு எதிராக எல்லாருக்குடைய எண்ணமும் அதுதான். ஏன்னா இப்படியே ஒரு 3-4 வருஷம் போயிடுச்சுன்னா இந்தியா வில் பிகம் த 3rd லார்ஜஸ்ட் எக்கானமி. 5 ட்ரில்லியன் வந்து 6+ போயிடுவாங்க, 6 ட்ரில்லியன் டாலர். அதுக்கப்புறம் இந்தியாவை நிறுத்த முடியாது. அதனாலுக்காக தான் இது பண்றாங்க. இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கனெக்ட் எங்கேருந்து வந்துருக்காங்க, யூஎஸ்ல இருந்து ஒரு 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 செனட்டர், ஒரு காங்கிரஸ்மேன், நம்ம ஊர்ல எம்பி மாதிரி அங்க செனட்டர்னு சொல்லுவாங்க, எம்பிஎஸ். அங்க ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நாங்க வந்து 20 வருஷம் முன்னாடி சைனாவை இப்படிதான் விட்டோம், அது வந்து நம்மளுக்கு எங்களே வந்து இப்போ வந்து எங்களுக்கு பெரிய பாதிப்பா போச்சு, அந்த மாதிரி இந்தியா ஆக விட மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து அமெரிக்கன்ஸ் ரிப்பப்ளிக்கன் டெமோக்ராட் யாராக இருக்கட்டுமே இந்தியாவோட வளர்ச்சி அவங்களுக்கு புரியல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒன்ஸ் இந்தியா வளர்ந்துருச்சுன்னா தே வில் ரிப்ளேஸ்
யூஎஸ். பிகாஸ் இந்தியா இஸ் டெமோக்ரஸி, நம்மளோட ஜனநாயக நாடு. ஸோ உலகத்திலே பெரிய ஜனநாயக, உலகத்திலே பவர்ஃபுல்லான ஜனநாயக நாடு ஆயிடுச்சுன்னா அமெரிக்காவோட வேல்யூ குறைஞ்சிடும். அமெரிக்கா வில் நாட் ஹேவ் எனி வேல்யூ. இன்னைக்கு வந்து தான் பெரிய ஆளுன்னு ஏரியாவில் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ரவுடி வந்து பெரிய நான் தான் பெரியவனா, அந்த விஷயத்த வந்து இழந்துடும். அதை இழக்கக்கூடாதுன்னு எவ்வளோ முயற்சி பண்றாங்க. எப்படி இருந்தாலும் இந்தியா இதுல வெற்றி பெறும்ன்றது பல பேருடைய கணிப்பு. இது வந்து தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க வந்து ஒரு பெரிய அணை போட்டு தடுக்கலாமே தவிர, பட் அது அணையை தடுக்க தடுக்க அதோட உக்ரம் அதிகமாக தான் ஆகும். அது உடைச்சிட்டு வரும்போது இன்னும் பயங்கரமா வரும். ஆனா இதெல்லாம் இந்தியாவுக்கு பாதிப்பானா கண்டிப்பா இந்தியாவுக்கு பாதிப்பு தான். நிறைய பிரச்சனைகள் வரும் உள்நாட்டிலையும் உள்ள. இப்ப நீங்க போறீங்க, உங்க வீட்டுல இருக்கீங்க, ஆஃபீஸ் போறீங்க, ஸ்கூலுக்கு போறீங்க, ஏதோ இடத்துக்கு போகும்போது திடீர்னு ஒரு போராட்ட பிரச்சனை, வயலன்ஸ் நடந்தா அது உங்களுக்கு இப்படி பாதிப்பு உண்டாக்கும். அதே மாதிரிதான். ஸோ நம்ம இடத்துல நடக்கல, டெல்லியில தான் நடக்குது அப்படின்றது யாரும் இந்தியாவில் இருக்கிற யாரும் எந்த ஒரு குடிமகனும் நினைக்காது. அங்கேயே நடக்குது. அதாவது டெல்லி தான் இந்தியாவிலே மோஸ்ட் சேஃபஸ்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே தான் எல்லாருமே இருக்கிறாங்க, பிரதமர்ல இருந்து இப்போ அம்பாசிடர்ஸ், வெளிநாட்டு தூதர்கள். மோஸ்ட் சேஃபஸ்ட் சிட்டி அங்கேயே அப்படி நடக்கும்போது உங்க கிராமத்துல, உங்க தெருவில், உங்க சிட்டியில, உங்க டவுன்ல நடக்காத அது எப்போனா நடக்கும். அதுக்கான தயார் நிலையில் நீங்க இருக்கணும். எனக்கு என்ன அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களை காப்பாற்ற யாருமே வர மாட்டாங்க, அரசாங்கம் வராது. ஏன், நம்மளை படைச்ச கடவுள் கூட வர மாட்டார். இந்த பில் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் நடந்திருக்கு. நேத்து வந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து நடந்திருக்கு. அதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பீகார், குஜராத் அண்டு மத்திய பிரதேஷ்ல வந்து இடைத்தேர்தல் நடந்திருக்கு, எம்எல்ஏ இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தல் எப்படி நடந்துச்சுன்னா பிஜேபியோட இப்போ ஒரு பிரசிடென்ட் எலெக்ட் ஆன நிதின் விபின் வந்து பீகார்ல இருந்து ஒரு தொகுதியில் எம்எல்ஏ இருக்கிறவர். கிட்டத்தட்ட அங்க வந்து பீகார்ல 30 வருஷமா அந்த தொகுதியை பிஜேபி ஜெயிச்சிருக்கு. 1 2 இல்லை 30 வருஷமா தொடர்ந்துச்சு. அவர் வந்து ராஜ்யசபால போடுறதா சொன்னார். இதுவே பெரிய பிளண்டர்னு நினைக்கிறேன். ஏன் அவர் எம்எல்ஏவே வந்து பண்ணிருக்கலாமே, இப்ப எதுக்கு அந்த இடத்துல இடைத்தேர்தல்? கொஞ்சம் இடைத்தேர்தல என்ன ஆச்சுன்னா, பிரசாந்த் கிஷோர் உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், கட்சிகளை எப்படி ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஒரு பண்றவர், ஒரு பிராண்ட் கிரியேட்டர் அவர். நம்ம ஸ்டாலின், டிஎம்சி, மம்தா பானர்ஜி, ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி, அரவிந்த் டெல்லி, இவங்க எல்லாரும் ஜெயிக்கும் போது இவரோட பங்கு அதிகமாக இருந்து சொல்லப்பட்டது. ஆனா இப்போ என்ன ஆச்சுன்னா அவரும் வந்து இவங்க எல்லாரையும் 2வது அடி ஜெயிக்க வைக்க முடியல. ஸ்டாலின் சரி, ஜெகன்மோகன் ரெட்டி சரி, மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிக்க முடியல. அது ஜெயிக்கும் போது அவர் அங்க இருந்தாரு, அதனால இவர் வந்து இவரால் தான் ஜெயிச்சுன்னு சொல்லப்பட்டது. எப்படி வந்து பனைமரத்துல நின்று நீங்க பால் குடிச்சாலும் எல்லாரும் கல்லு குடியிருவோம்னு சொல்லணும், அந்த மாதிரிதான் இவரும் வந்து அந்த இடைத்தேர்தலில் ஜெயிச்சிட்டாரு. ஒரு 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று பிஜேபி ஜெயிக்கும். எப்பயுமே இடைத்தேர்தலில் வந்து பார்த்தா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், எதிர்கட்சி ஜெயிக்கிறதுன்னு வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா ஒரே ஒரு எலெக்ஷன் தான், ஒரே ஒரு சின்ன, அதனால பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. ரொம்ப ரேரா வந்து எதிர்கட்சி ஜெயிக்கும். அங்க இருக்கிற எதிர்கட்சி வந்து காங்கிரஸ், ஆர்ஜேடி, லல்லு பிரசாத் இதோடைய ராஷ்டிரிய ஜனதா, அது ஜெயிக்கல. அது 3வது இடத்துக்கு போயிடுச்சு. பிரசாந்த் கிஷோர் கட்சி ஜெயிச்சிருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க, இப்போ வந்து அங்க பீகார்ல வந்து பிஜேபிக்கு எதிராக வந்து இப்போ பிரசாந்த் கிஷோர் கட்சி தான் வளரும், அதுக்கான ஒரு ஒரு அறிகுறி தான் இது அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபி என்ன சொல்றாங்க, ஒரு சின்ன இடைத்தேர்தல் தானே, அது தோத்து பெரிய விஷயம் இல்லை. இடைத்தேர்தல் தோத்து பெரிய விஷயம், ஒரு ஆளுங்கட்சி இடைத்தேர்தல் தோற்றது தான் பெரிய விஷயம். அது ஒரு ஹெட்லைன்ஸ் ஆயிருக்கு. பிரசாந்த் கிஷோர் வந்து போன வாட்டி நின்னாரு பீகார் எலெக்ஷன் 2025. இன்ஃபேக்ட் அவர் 2 தொகுதியில் தவிர மற்ற இருக்கிற எல்லா தொகுதியிலுமே அவர் கட்சி தோத்துருச்சு. பல 200 மேற்பட்ட டெபாசிட் இருந்தாங்க. அவர் திடீர்னு வந்து இப்போ ஜெயிச்சிருக்காரு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். 3வது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, அங்க இருக்க பிரதான எதிர்கட்சியான ஆர்ஜேடியும் காங்கிரஸும் வந்து 3வதுக்கு தள்ளப்பட்டது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி மத்திய பிரதேஷ்ல வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. அங்க வந்து பிஜேபி இருக்கிற எம்எல்ஏ சீட்டு இழந்திருக்கு, காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. ஸோ 2 இடத்துல வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, ஒன்று வந்து பிரசாந்த் கிஷோர் ஜெயிச்சிருக்கு. குஜராத்ல வந்து இடைத்தேர்தலில் அஃப்கோர்ஸ் பிஜேபி. ஸோ 3ல் 1 ஜெயிச்சிருக்க, 2 தோத்துருக்காங்க. இதை வந்து பழைய பேர் வந்து சொல்றாங்க, மோடி தோத்துட்டாரு, மோடி தோத்துட்டாரு. இப்போ 2 இடைத்தேர்தல் நடந்திருக்கு. இந்தியாவில் வந்துட்டு 3000 சில்லற எம்எல்ஏ இருக்கிறாங்க. அது 2 பேர் தோத்ததுக்கு இவ்வளோ பெரிய விஷயமா? இப்போ இது வரைக்கும் ஜெயிச்ச ஸ்டேட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லி, பீகார், வெஸ்ட் பெங்கால், இது எல்லாமே நீங்க கூட்டினீங்க வச்சுக்கோங்க. இந்த 3 எல்லா ஸ்டேட்டையும் நீங்க கூட்டினீங்க வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 1300+ ஆன எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க. அதுல பிஜேபி மட்டுமே 900 பேர் இருக்காங்க. ஸோ 900 பெருசா 2 பெருசானா, அதாவது சில பேர் செந்தில் கவர்மெண்ட் சொல்ற மாதிரி 7வது பாஸ் நீங்க 10வது ஃபெயில் என்ன, அந்த மாதிரி எஸ்எஸ்எல்சி ஃபெயில் என்ன சொல்ற மாதிரி எதிர்கட்சி இதை சந்தோஷப்பட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி தோல்விகள் அவங்க சந்தோஷப்படுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுதான் வந்து பிஜேபி ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஒரு உத்வேகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம
பிஜேபிக்கு வந்து எப்பவுமே வந்து ஜெயிச்சுட்டே இருந்தாலும் எல்லாருக்குமே இல்லை, கட்சிக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே நம்ம ஜெயிச்சுட்டே இருந்தா நம்ம எது பண்ணாலும் கரெக்டான ஒரு விஷயத்துக்கு போனா நம்மளுக்கு ஒரு தனகலம் வந்துடும், ஹெட்வெயிட் வந்துடும், நம்மளுக்கு எல்லாமே தெரியுது, நாம தான் ஒரு அப்படின்ற ஒரு வந்துடும். ஸோ தோல்விகளை வந்து சிறு சிறு தோல்விகள் வந்தாதான் அதுல இருந்து கத்துக்கிட்டு திருத்திக்கிட்டு அடுத்து ஒரு பெரிய வெற்றி நோக்கி பயணம் பண்ண முடியும். அப்படிதான் பிஜேபி பண்ணணும்னு நான் நம்புறேன். இந்த இடைத்தேர்தல்கள் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஆன்டி பேப்பர் லீக் லாவும் பாஸ் ஆயிருக்கு. ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா நான் பதிவும் போடலை கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்க எதுவுமே விஷயமும் இல்லை, எல்லாமே அமைதியா போயிட்டு இருக்கு. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா தர்மேஷ் பிரதானை வந்து ஏன் மாத்தினாங்கன்னா 2 முக்கியமான காரணங்கள் வந்து சொல்லப்படுது. முன் வந்து பார்த்தீங்கன்னா 2020 அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த முகலாயர்கள் சம்பந்தப்பட்ட ஹிஸ்டரிஸ்லாம் நம்ம ஹிஸ்டரி புக்ல இருந்து எடுத்துட்டார், டோட்டல் சிபிஎஸ்சில இருந்து பொய்யான ஹிஸ்டரிகள், முகலாயர் குளோரிஃபை பண்ணக்கூடிய நம்மளோட வரலாறு, நம்மளோட உண்மையான வரலாறு யாரு, நம்ம ராஜராஜ சோழன்ல இருந்து ஆரம்பிச்சு சந்திரகுப்த மௌரியார், ராணா பிரதாப் சிங், சிவாஜி, வீரபாண்டிய கட்டபொம்மன், மயூரிய குப்தா, இந்த மாதிரி நம்மளுடைய வரலாறு இருக்கிறமே தவிர இன்வேடர்ஸ் பத்தியும் பிரிட்டிஷர்ஸ் பத்தியும் நம்ம வந்து அவங்கள பத்தி பெருமை பேசுறது இருக்கக்கூடாது. நம்மளோட உண்மையான வரலாறு சொல்லாம விட்டு பொய்யான வரலாறு அவர் நீக்கினார். இன்ஃபேக்ட் அதுதான் வந்து அவரோட மாற்றத்துக்கான நிறைய அவங்க மேல ப்ரெஷர் போடப்பட்டதா சொல்லுது. அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்கில் இந்தியா நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஸ்கில் இந்தியா அவர் ரொம்ப நல்லா பண்ணாருன்னு சொல்றது, மோடி அவர்களோட சேர்ந்து ஸ்கில் இந்தியா நிறைய டெவலப், ஏன்னா படிப்பு மட்டுமே சம்மந்தப்பட்டிருக்கிறது, தனித்திறமையா இருக்கணும். அதாவது இப்ப எல்லா துறைகளும் எல்லா நாடுன்றது ஒரு முழுமையான வளர்ச்சி படத்தான் நாடு நல்லது தவிர எல்லாருமே படிச்சு டாக்டர் இன்ஜினியர்னா இப்போ மற்றவங்க யாரும் என்ன மற்றதுல எந்த தொழில் எப்படி பண்ணுவாங்க, பிளம்பிங்ல இருந்து எலக்ட்ரீஷியன்ல இருந்து மெக்கானிக்ல இருந்து யார் எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழில் அந்த திறமைக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் வாழ்வாதாரம் இருக்கணும், அவருக்கு இருக்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். ஸ்கில் இந்தியா டெவலப்மெண்ட் அவர் ரொம்ப நல்லா பண்ணாரு. அதெல்லாம் வந்து நமக்கு தேசத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அது பிடிக்கல. ஏன்னா இந்தியா வந்து ஒரு எப்பவுமே வந்து மேனேஜர்ஸ் கிளர்க்கை உருவாக்குறதுக்கு நாடுதான் சொல்லி தருவாரு. ஸ்கில்டு வந்து நம்ம ஸ்கில்டு ஸ்போர்ட்ஸ் இதுல இருந்து நம்ம எப்பவுமே குறையிலே இருப்போம், நம்ம ஒலிம்பிக்ஸ் ஜெயிக்க மாட்டோம், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சுட்டு வரும் ஸ்போர்ட்ஸ்ல. இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டது. இந்த பதிவு உங்களுக்கு ஒரு உபயோகரமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். இவ்வளவு நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த பதிவை பார்த்த உங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.